ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 எக் எடுத்து ஜாரில் ஊற்றிக்குவோம். 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்குவோம். 3/4 கப்பு மாவு எடுத்துக்குவோம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் சால்ட், வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், 2 அல்ல 3 ஸ்பூன் மில்க் எடுத்துக்கும். மிக்ஸியில் இதை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பாதாமியும் முந்திரியும் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸில் பட்டர் தடவி இந்த பேட்டரை அதில் ஊற்றி நல்லா தட்டி விடுங்க. பபிள்ஸ் ஏதாவது வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கேக்கில் கிராக் விழுந்துடும். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் நல்லா தூவி விடுங்க. அடுத்து நாம் அவனில் பேக்கிங் மோடில் வச்சு 180 டிகிரியில் 30 to 40 மினிட்ஸு நம்ம செட் பண்ணிக்குவோம். கேக் பேக் ஆக ஆக வீட்டில் அவ்வளோ ஸ்மெல்லு வருங்க, சூப்பராக. அடுத்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஒரு குச்சி இல்லை கத்தியில் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய பாதாம் முந்திரி கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை நீங்கள் இல்லை, நான் இல்லை, சின்ன குழந்தைங்க கூட வீட்டில் சூப்பராக சிம்பிளாக செய்யலாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.